ஆங்கில ஆண்டு 2024 8வது மாதம் 1ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம். அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி கண்டிப்பாக மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் வறுமையும் நீங்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:03 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்துலையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 1/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 1/8/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தினருடன் சற்று அனுசரித்து போவதும் மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த உங்களுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறும். மூத்த சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதரவு பெருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புதியதாக கற்றுக்கொள்ள வேண்டியன்ற ஒரு ஆர்வம் உங்கள் மனசுக்குள்ளே வரும். நண்பர்கள் இடத்துல மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் வேலை செய்வர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்புகள் அதிகமாக கிடைக்கும். உங்கள் வார்த்தை அனைவருமே கேட்பார்கள். இதனால் உங்களுக்கு பாராட்டுகள், புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது. அதே போல் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தற்பெருமையான பேச்சுக்களை தயவுசெய்து குறைச்சிக்குங்க. அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடமும் பகிரக்கூடாது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் தேவை. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்குனீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. நீண்ட நாளாக மனதில் இருந்த அந்த கவலைகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி கண்டிப்பாக வரும். அதே போல் நீங்கள் செய்கின்ற பயணங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும். வண்டி வாகனங்கள் குறித்த யோசனை அதிகரிக்கும். வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். உள்ளூரில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. திடீர் எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் திட்டமிட்டு கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு வரும். கண்டிப்பாக திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி தரும். அவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிலுமே இன்றைக்கி சுறுசுறுப்பாக கண்டிப்பாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை அதிகரிக்கும். பிற மொழி பேசும் மக்களின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும்.
உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து இந்த பிரச்சனை குறையும். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதே போல் எதிர்பாராத தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவர்கள் உங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். உங்கள் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை என்று நீங்கள் காண்பீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 மடங்காக இருக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனித்துக்கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். ஒரு மாற்றம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கண்டிப்பாக வரும். கடன் கட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை விட்டு சென்றவர்கள் திருப்பி உங்கள்கிட்ட சேருவாங்க. உங்களுக்கு விரோதிகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். வெளிநாடு வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முக்கியமாக ரொம்ப ஆதரவு செலுத்துவாங்க. தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தால் விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. கேட்ட இடத்தில் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு நன்மை நிறைந்த அனுபவம் மிக்க ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு நீண்ட நாள பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. மனதுக்கு ரொம்ப கவலை வாட்டி வதித்த துன்பங்கள் இன்றுடன் உங்களுக்கு முடிவடைகிறது. வீட்டில் கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்திகரமாக இன்றைக்கி நாள் இருக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவை கற்றுத்தரும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். அதே போல் நீண்ட நாளாக மனதில் மாட்டியிருந்த கவலைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களை பற்றி தனிப்பட்ட விஷயங்கள் போல தயவுசெய்து யாரிடம் கூறாதீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். அடுத்தவர்கள் பற்றிய கருத்துக்கள் தயவுசெய்து கூறாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். தேவைப்படுவோர் உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசனம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் மிக நல்ல நாளாக, மகிழ்ச்சி மிக்க நாளாக, எண்ணிய காரியங்கள் எண்ணிப்படி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா.